துடிக்குது மனசு. இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறாரு டாக்டர் பத்மராஜன். கொளத்தூர் தொகுதியிலையும் மேட்டூர் தொகுதியிலையும் இவர் சுயேட்சையா போட்டியிட போறாரு. இந்த தடவை 121வது முறையா இவர் தேர்தல்ல நிக்க போறாரு. அதனாலேயே இவருக்கு தேர்தல் மன்னன் அப்படின்ற அடைமொழி ஏற்பட்டிருக்குதா சொல்றாரு. அவர்கிட்ட இப்ப பேசுவோம். வணக்கம். வணக்கம்மா. தேர்தல் மன்னன் அப்படின்னே கூப்பிடலாமா உங்களை? கண்டிப்பாமா. சொல்லுங்க, எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து 121st டைம் இல்லையா? 121வது முறை. ஆமாமா. முதல் வருஷம் எப்போ? 1988ல முதலாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்தோமா. அப்போ வந்து நான் தாக்கல் செய்யறதுக்கு போகும்போது எங்க நண்பர்கள் எல்லாம் வந்து, தேர்தல் நிக்கிறதுனா சாதாரண நிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் நிக்கணும், நீ என்ன சாதாரண பஞ்சர் ஓட்டுற, நீ போய் என்ன தேர்தல் நிக்கிற அப்படின்னாரு. சரிங்க, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி நான் முதல்ல மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டோமா. அந்த போட்டியிடுறதுக்கு காரணமே என்னன்னா ஏளனங்கள் தான், நிறைய பேருடைய கிண்டலு கேலி. அப்போ போட்டிட்டேன். அதுக்கு பிறகு நான் அப்படியே அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 வாக்குகளை பெற்றேன் அந்த தொகுதியில. அதுக்கு பிறகு 91ல நான் என்ன பண்ணேன்னா, ஆந்திர மாநிலத்துல பிரதமர் நரசிம்மராவை எடுத்து வேட்புமனு தாக்கல் செய்தேன். ஆமா. அப்ப அங்க பெரிய அனுபவமா, அதுதான் என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய இந்த திருப்புமுனைக்கு அதுதான் காரணம். அப்போ வந்து எம்பிக்கு நாமினேட் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே அன்னோன் பர்சன் யாருன்னு ஐடென்டிட்டி எனக்கு இல்லை. இன்னைக்கு என்னை வந்து ரொம்ப கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. அப்போ என்ன பண்றாங்க, அப்போ அது எதுக்காக கடத்துறாங்கன்னு சொல்லி அப்புறம் பிறகுதான் எனக்கு தெரிய வருது. அவர் வந்து அந்த நேரத்துல பிரதமரா இருக்காரு. 6 மாதத்துக்குள்ள அவர் பிரதமரா இருக்கணும் அப்படிங்கிறது சட்டத்துல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து நாமினேட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா அதுக்கு பிறகு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யலன்னா அவர் வந்து அன்னபோஸ்டா வந்து அந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுக்காக அன்னபோஸ்டா அதுக்காக அந்த முயற்சியில பண்றாங்க. என்ன 1 வாரம் சித்திரவதை பண்றாங்க. என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா, கடைசி நேரத்துல பிஜேபியுடைய பங்கார் லட்சுமண நாமினேஷன் செய்ததுனால என்ன வந்து அவங்க பரிசீலனை பண்ணி விடுறாங்க. சரி, இதுக்கு மேல இவரை ஒரு இது பண்ண வேண்டாம். இல்ல, நீங்க ஒருத்தர் தான் அப்போஸ் பண்ணிருந்தீங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரிஜெக்ட் ஆயிடும். அவர் அன்னபோஸ்டா அவர் வந்துருவார். அந்த முயற்சியில அவங்க பண்ணாங்க. அப்பயும் உடனே வந்து சட்டத்தை திருத்துறாங்க. அவர் வந்து ஒருத்தர் இறந்து போன ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் இறந்து போன தேர்தல் இருந்து ரத்து செய்யப்பட மாட்டாங்கிற சட்டம் எனக்காக ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். திருப்பு முனை அதுதான் இல்லையா? அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். கண்டிப்பா. என்னட்டு என் கையில இருந்த ஜுவல்ஸ், நான் வந்து வெளியூர் போகும்போது ஏதாவது சேஃப்டிக்கு எடுத்துக்கும் இல்லையா, கேஷ் எல்லாம் வந்து மிஸ் ஆயிடும். அதனால ஜுவல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு எல்லாமே நான் கழட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உயிர் தப்பிச்சா போதும்ன்ற ஒரு சூழல் தானே. இது தவிர வேற என்ன மாதிரியான அனுபவங்கள் இந்த தேர்தல் அப்படின்னு வர சமயத்துல? ஆமாமா. அதுக்கு பிறகு நான் பாத்தீங்கன்னா எல்லா தேர்தலையும் தொடர்ந்து போட்டியிட ஆரம்பிச்சேன் மேடம். 97ல நான் என்ன பண்ணேன், முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன் அவர்களை அவர் கூட போட்டியிடணுங்கிறதுக்காக டெல்லி சென்று அவருடைய இதுல தாக்கல் பண்ணாமா. அப்ப என்னுடைய டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, 100 MP சைன் பண்ணாதான் வேலிட். அப்போ நானும் ஒரே நாள்ல TN சேஷனும் நானும் பண்றோம். எனக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமான இருந்துச்சு. TN சேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனர், பெரிய ஒரு, நான் வந்து ஏதோ கோமாளியா கூட அது போட்டிடலாம். ஆனா அவர் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஒரு எலெக்ஷன்ல ஒரு அவேர்னஸ் பண்ணவர் அவரு. அப்போ அவரு கூட எல்லாம் போட்டியிடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தான், வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய இனிய நண்பர் பத்மராஜன், இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக தான் இவர் அறிமுகம் கிடைச்சது. அவர் இது மாதிரி தேர்தல் மன்னன் பத்மராஜன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. தேர்தல் மன்னன்னா எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து நின்று சுயேட்சையாக நின்று சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஷாக்காக இருந்தது. எப்படின்னா, ஒருத்தர் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே வந்து 1000 தடவை யோசிப்பாங்க. இவர் வந்து 100க்கு மேற்பட்ட தொகுதியில் நின்று சாதனை படிச்சிருக்காரு. அது இல்லாமல் லிம்காலையும் அவருடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து கின்னஸ் சாதனைக்காக அவர் இப்படிப்பட்ட வேலையில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு திகைப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது.
அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவருக்கு வந்து எப்படியாவது ஒரு வகையில் நானும் அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவருடைய சாதனைக்கு நான் வந்து நிச்சயம் வந்து கை கொடுப்பேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு. அந்த வகையிலையும் என்னால் முடிஞ்ச வகையிலும் நண்பருங்கிற முறையில் அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்துகிட்ருக்கேன். அவருடைய சாதனை வந்து நிச்சயம் வந்து வெற்றி பெறும். என் பேர் ஜெகதீஷ். நான் ஒரு ஹேண்ட்லூம் டிசைனர். எனக்கு சில நாளாக நல்ல பழக்கமானவர் மிஸ்டர் டாக்டர் பத்மராஜன் என்றவர். அவர் உலக சாதனம் செய்யணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட 121வது முறையாக அவர் மனு தாக்கல் செஞ்சு உலக சாதனை செய்யறதுக்கு மிகவும் ஆவலாக இருக்கார். இவ்வளோ பணம் செலவு பண்ணி நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இது ஒரு தேவையா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டதுக்கு, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதனை செய்யணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள் ஆம்பிஷன் இருக்குதுன்றதுனால தான் நான் இதை செஞ்சிகிட்டு இருக்கேன். அதனால் இது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதை நினச்சி என்னுடைய நண்பர் இந்த மாதிரி பணமும் பார்க்காம அவர் சாதனை செய்யணுன்றதுக்காக உலகத்திலேயே ஒரு முக்கியமான நபராக, அதாவது வேர்ல்டு ரெக்கார்டில் அவர் பேரும் பதியணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட அவர் இந்த இதை செய்யறது எனக்கும் அவருடைய நண்பராக இருக்கிற எனக்கும் அதில் பெருமையாக இருக்குது. சொல்ல துடிக்குது மனசு.